ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இது ஆக்சுவலாக நிறைய பேர் முன்னாடி பேசிட்டு தான் இருந்தாங்க போன மாதம்லாம். ஆனால் இப்போது சடனாக பார்த்தா இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ தான் ஆக்சுவலாக இதை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா இது ரொம்ப சீரியஸான மேட்ரு. என்ன மேட்ருனா எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதாவது அதோட நோக்கம்லாம் ஒரு நல்ல நோக்கம்தான். அது சில பேர் மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்க, சில பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட பேரெல்லாம் அந்த லிஸ்ட்லேருந்து தூக்குனா அது கள்ள ஓட்டாக போட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணுறாங்க. இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதோட நம்பர் தான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 97 லட்சம் ஓட்டர்ஸ் நேமை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டாங்க. எப்படா 97 லட்சம்னா அதுக்கு ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அப்புறம் சில பேர் ஊர் விட்டே போயிட்டாங்க, அப்படி இப்படின்னு. சரி, இப்படிலாம் போயிருக்காங்க, ஓகே, அவங்க பேர் மட்டும்தானே போயிருக்கணும்னு பார்த்தா நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட அவங்க வீட்டில் அவங்க ஓட்டர் நேம் ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை. அப்போது இது கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை தான். இதை பற்றி ஏன் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ பேச மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஓட்டு தானே, ஒரு ஓட்டு போட்டு என்ன பண்ண போகிறோம், அது என்னத்தை மாற்ற போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தொகுதிக்கு ஒரு 1000 பேர் நினச்சாங்கன்னா அது ரிசல்ட் எப்படி மாற்றும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்தில் கவர்மெண்ட் கொஞ்சம் பொறுமையாகவே எடுத்து பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன். இதில் நிறைய பேரோட ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் பறிக்கப்படுதுன்றது ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. அதாவது லாவில் ஒன்று சொல்லுவாங்க, 1000 குற்றவாளிங்க தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஓட்டு எங்கேயோ மிஸ் ஆகி இருக்குதுன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஆளோட ஓட்டிங் ரைட்டு பறிக்கிறதுன்றது இது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. சரி, இதெல்லாம் எப்படி ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம்னா, டோர் வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்கலாம். ஓட்டர் நேமை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாட்டி கிராஸ் எக்ஸாமின் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஏன் நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறோன்றது தெரியல. இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டிய விஷயந்தான். ஏற்கனவே கவர்மெண்ட் மேலே ஓட் ஷோருன்னு சொல்லி ஓட்டை திருடுறாங்கன்னு சொல்லி ஒரு அலிகேஷன் வேறு அப்போசிஷன் லீடர் வச்சுருக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்னா, உங்கள் நேம் ஓட்டிங் லிஸ்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா அதுக்கு என்ன பண்ணணுன்றதை அடுத்தது பாருங்கள். அப்படியே சைலண்ட்டாக எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டே இருந்தால் தான் ஒவ்வொன்றா நமக்கே தெரியாமல் நம்மக்கிட்டேருந்து பிடிங்கிட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்து பத்திரமா இருங்க நண்பர்களே.